இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால், ஆப்பிள், மாதுளப்பழம், கஸ்டர்ட் பவுடர், சுகர், கீ, முந்திரி பருப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை எடுத்துக்கலாம். ஸோ இது காய்ச்சி வச்சுருக்கிற பாலை நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம், இல்லை 1 லிட்டர் எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு யுவர் நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணணும்னு இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கொதி வரட்டும். இது கொதி வந்த அப்புறமே நம்ம டக்குன்னு கஸ்டர்ட் போட்டுக்கலாம். பால் இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இது கரையணும். இது கரையிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் எடுத்து வச்சுருக்கோம், இல்லை கஸ்டர்ட் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் கடையில். ஸோ அது எடுத்துன்னு நீங்கள் பால்லையோ தண்ணிலையோ கரைச்சி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான். இது நம்ம தண்ணி போட்டு கலந்துக்கலாம். இதை இந்த கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பாயசம் பண்ணுறீங்கனாலும் பாயசத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து அதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் கொதி வருது இல்லையா? இதோட இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மட்டும் கரைஞ்சிட்டான்னு பார்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கரையணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதை ஆட் பண்ணிகிட்டே நீங்கள் கலக்கணும், இல்லைன்னா அப்படியே லம்ஸ் ஆகிடும். ஒரே நிமிஷத்தில் அது நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பாருங்கள், பபுள்ஸ் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த வெயில் காலத்துக்கு கொடுத்தா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அவ்வளோதாம்மா, குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் போட்டு இதில் தாளிச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் நெய் விட்டுட்டு இதில் கொஞ்சம் முந்திரி, இந்த மாதிரி பொடி பண்ண முந்திரி, திராட்சை,
சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கனால திராட்சைலாம் நல்லா உப்பிடுச்சுனால இது ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் திராட்சைலாம் எவ்வளோ அழகாக வந்து உப்பிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ கஸ்டர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட ஆப்பிள் வந்து நான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளப்பழம் இருக்குது, மாதுளப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் கூட உங்களுக்கு இஷ்டம், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கிரேப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி கலந்துடணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆன அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக இப்படியே எடுத்துடலாம். ஸோ மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.